ஆஃப் சைட்ல வந்து எல்லாருமே இன்னர் சர்க்கிள்ல நிக்கிறாங்க, வெளியே யாருமே இல்ல. ஷமார் ஜோசப் நீங்க சொன்ன சிவம் துபேக்கு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல நல்லா ஒரு ஃபுல் டாஸ் போடுறாரு யாக்கரை எய்ம் பண்ணி. தொட்டு விடுறத தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல தம்பி அப்படின்னு சிவம் துபே அதை போடுறாரு. இது மாதிரி அப்புறம் வந்துட்டு மிடான தூக்கி மிடாஃபை தூக்கி உள்ள வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா போடுறாரு. சஞ்சு சாம்சன் இப்படி ஒரு டிரைவ் பண்றாரு, திலக் வர்மா இப்படி ஒரு டிரைவ் பண்றாரு, நேரா லாங் ஆஃப்ல போகுது. ஸோ நிறைய ஈஸி ரன்ஸ் அவங்க கொடுத்த மாதிரி இருந்துச்சு சார். அதனால அவங்களுடைய அந்த கேப்டன்சி அண்ட் அந்த அந்த பவுலர்ஸ்கோட அந்த ஒரு இன்டாக்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு நான் கேட்கறேன். ஆமா, அவங்களுக்கு நான் ஒரு ஃபீல்ட் செட் பண்றேன், அந்த ஃபீல்டுக்கு நீங்க போலிங் போடணும். பட் நீங்க வந்து ஒரு 140 145 பேஸ்ல அந்த ஓவர்ல 3 ஃபுல் டாஸ், ஒரு ஃபுல் டாஸ் பேட் லக் ஹர்திக் பாண்டியா இப்படி அடிச்சு ஒரு கூகுளி மாதிரி போயிடுச்சு, கவர்ஸ் ரவுண்டட். மீதி 2 4 துபே, அது 2 ஃபுல் டாஸ். அப்போ நீங்க எவ்வளவு ஃபுல் டாஸ் போடுவீங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்துட்டு? புது பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் போட்டா ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி இல்ல? யாருக்கு தான் கட்சாடு ஃபுல் டாஸ் போட்டீங்கன்னா சந்தோஷமா, நல்ல வெயிட் ஸ்ட்ரைட்டிங் ஃபுல் டாஸ் போடுங்க. அண்ட் லைன் டவுன் த லெக் சைடு வேற. மினிமம் எஃபர்ட், சும்மா இப்படின்னா போதும், ஃபிளிக் பண்ணா போதும், பெரிய எஃபர்ட் எடுக்க வேணும், அகைன்ஸ்ட் த பேஸ்ல அடிக்க வேணும். அதனால அந்த வேகமோ ஃபாஸ்டர் யூ ஆர் மார்க் வுட் வில் பி a super duper failure. அபிஷேக் சர்மா கொன்னுடு இந்த மாதிரி போட்டா, வேகமா போட்டா. ஸோ அதனால அவங்க அந்த ஆங்கிள் திங்கிங். சஞ்சு சாம்சன் இஸ் a genius in square get. நீங்க எப்படி ஷார்ட் பாயிண்ட் வச்சுன்னு போடுவீங்க அவருக்கு? 1 மில்லிமீட்டர் அந்த பக்கம் போச்சுன்னா ஃபினிஷ் 4 ரன். நானும் பார்க்குறேன் 3-4 4 ஸ்கொயர் கட்ல வருது. டீப் பாயிண்ட்ல கார்னர் பண்ணுறது வேலை இருக்குது இல்ல, கவர்ஸ் அது பாயிண்ட் பக்கமா நிக்கணும். இப் யூ ஆர் கோயிங் டு போல் ஃபார் தி ஸ்கொயர் கட், சரி அவர் ஸ்ட்ராங் பாயிண்டா ஸ்கொயர் கட்டுக்கே போடு. 3 ஸ்கொயர் கட்டை புடிச்சு போட்டீங்கன்னா டெஸ்பரேட் ஆயிடுவார்ல. அதிகம் பண்ணாம கேப் வர விட்டாங்க. ஸோ அந்த ஏரியாஸ்ல அவர் யோசிக்கணும். சிவம் டூபே வந்தாரா, நேரம் போலட்டு ஷமார் ஜோசப் போயிட்டு பவுன்ஸ் பண்ணு, பேக் ஃபுட் யார் வரும்னு சொல்லணும். ஓடி வந்து ஃபுல்டா எங்கேயோ ஒரு ஓடுதுன்னு அவர் கேட்ச் விட்டத்துக்கு கையை தட்டினே இருக்காரு அந்த பக்கம். இவர் அகில் ஹுசேன் வந்து இப்படின்ற அபிஷேக் சர்மா எழுதி பேசாதேன்ற அவர் கேப்டன் அவர்கிட்டயே சொல்லிட்டு, நீ பேசாத ஒன்று 2 ஓவர் தான், அதோட அவர் கட் பண்ணிட்டு